மட்டுமே தரப்பட்ட கேள்வியினுடைய 4 மூலங்கள் 4 தீர்வுகள் என எழுத வேண்டும். பொதுவாக மாணவர்கள் வந்து இந்த கணக்கில் தப்பு பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஜிபியில் கண்டுபிடிச்சிட்டு 5ன்னு போட்டு 5 மூலங்களை கண்டுபிடிக்கக்கூடாது. நான் எப்படி ஒரு மூலத்தை எடுத்துக்கணும், அந்த மூலத்தை கடைசியில் நீக்கிட்டு 6πனா -1 இது தெரியலனா பாருங்கள். இந்த -1 என்பது x+1ஐ குறிக்கும். நீக்கிட்ட உடனே கிடைக்கப்பட்ட 4 மூலங்களே தரப்பட்ட கணக்கினுடைய தீர்வாகும். 3.23ஐ நீங்கள் செய்து பாருங்கள். தீர்க்க x⁴9 x⁴5 -x⁴4 -1ஐ தீர்வு பாருங்கள். தீர்க்கும்போது உங்களுக்கு 9 மூலங்கள் கிடைக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பயிற்சி 3.4 கேள்வி எண் 5 s² - 2px + p² + q² 0 என்பன ஆல்ஃபா, பீட்டா என்னுடைய மூலங்களெனில் y + α⁴n - y + β⁴n α - β q⁴n - 1 sin n θ sin θ. இதை நிரூபிக்கணும். இது கூட இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cot θ q/y + b. இந்த 2 சமன்பாடு இதையும் எடுத்துக்கின்னு இதை நிரூபிங்க அப்படி சொல்லுவாங்க. இது ஏற்கனவே சொன்ன மாரி தான். s² - 2px + p² + q² 0வை அல்ஜிப்ரா முறையில் 2 மாடலில் செய்யலாம். ஒன்று கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், ஒன்று வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எளிமையாக செய்கிறேன் பாருங்கள். s² - 2px + p² இந்த பக்கம் போச்சுன்னா -q² ஆகிடும். இதை வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஏன்னா x - b ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இது x - b ± இந்த ஸ்கொயர் அப்படி போச்சுன்னா ± q² கிடைக்கும். அப்போ x - b ± iq. இப்போ x p ± iqன்னு கிடைக்கும். இதெல்லாம் எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதனுடைய தீர்வு என்னான்னு சொல்லிட்டு நம்ம இதை மட்டும் படிச்சினாலே போதும். இதை எழுதணும்னு அவசியமே கிடையாது. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி போடுறதுனால இப்படி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் குவாட்ராட்டிக் ஃபார்முலா -b ± √b² - 4ac வச்சு கூட போடலாம். இதை விட நம்ம பெஸ்ட்டு நம்ம எதுக்கு மார்க் தராங்களோ அதை மட்டும் நாம் வச்சுனா போதும். இவற்றினுடைய தீர்வு இவற்றை சுருக்கினால் கிடைப்பது x மதிப்பு x p ± iq என எழுதினால் மட்டுமே போதுமானது. இதற்கே 2 மதிப்பும் தருவார்கள். ஒரு மூலம் ஆல்ஃபா என என்க ஆல்ஃபா p + iq. மற்றொரு மூலம் பீட்டா p - iq. இதை நம்ம எழுதினாலே ஒரு மார்க் 2 மார்க். இது எழுதினாலோ அல்லது இது எழுதினாலோ உனக்கு கிடைப்பது 2 மார்க். கேள்வித்தாள் போங்க. முதல்ல ஆல்ஃபா - பீட்டாவை கண்டுபிடிங்க. ஆல்ஃபா -பீட்டா எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தவரையும் கூட்டினால் மெய்ப்பகுதி கிடைக்கும், கழித்தால் கற்பனை பகுதி கிடைக்கும். இப்போ கழிக்க போகிறேன். கழிக்கும் போது p + iq - p - iq. இதில் மெய்ப்பகுதி p, கழித்தால் மெய்ப்பகுதி போகும். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படத்தால -p + iq p கேன்சல் ஆகிடும் 2iq. இது கீ பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் இதை நேராகவே எழுதலாம். நீங்கள் இதை வந்து கம்ப்யூட்டர் ஸ்கொயர் மெத்தடோ அல்ஜிபிரிக் மெத்தடில் போடணும் அவசியம் கிடையாது. நேராகவே இதனுடைய தீர்வு வந்து x ± iq. ஆல்ஃபா பீட்டா என்பன மூலங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு மூலத்தை ஒருனுடைய ரூட்டை p + iன்னு வச்சுக்கணும். ஒன்று பீட்டா p - வச்சுக்கணும். கேள்விக்கு போகிறோம். முதல்ல ஆல்ஃபா - பீட்டா கண்டுபிடிக்கிறோம், கழிக்கிறோம், 2iq கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இன்னொரு ஈக்குவேஷன் தரப்பட்டுள்ளது. அந்த ஈக்குவேஷன் எடுத்துணும். cot θ q/y + bன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து y வேணும். ஆல்ஃபா - பீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ஃபா எனக்கு தெரியும், பீட்டாவும் எனக்கு தெரியும், y வேணும். y எப்படி கண்டுபிடிக்கிறேன், தரப்பட்ட சமன்பாடு என்ன cot θ q/y + b. இந்த பக்கம் எடுத்து வந்தால் y + p q/q போடுறோம். காட் இப்படி இருந்தால் வச்சுன்னா tan நேராகவே சொல்லலாம். இந்த பக்கம் அப்படியே வரும்போது 1/tan ஆகும், மேலே இந்த 1/cot ஆகும், மேலே போச்சுன்னா tan ஆகிடும். நேராகவே சொல்லலாம். அப்போ y q cot இந்த பக்கம் வந்துச்சுன்னா -b. கேள்விக்கு திரும்பி போகிறோம். y மட்டும் தெரிஞ்சால் போதும். இது கூட ஆல்ஃபா பீட்டா நம்மளுக்கு தெரியும். திரும்பி கேள்வி போகிறோம். y + ஆல்ஃபா yனுடைய மதிப்பு பார்க்குறோம். yனுடைய மதிப்பு என்ன பாருங்கள், q cot θ - p. ஆல்ஃபா பார்க்குறோம் p + iq. இப்போ p ரெண்டும் கேன்சல் ஆகிடும்.
இப்போ ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூவை ரெண்டுத்துக்கும் வெளியே எடுத்தோம்னா காட் தீட்டா ப்ளஸ் ஐ வரும். இங்கே பாருங்கள் கியூ காட்டு ப்ளஸ் ஐ கியூ இருக்குது, ரெண்டுத்துக்கும் கியூ எடுக்கும்போது காட் தீட்டா ப்ளஸ் ஐ கிடைக்கும். அப்போ ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூ. காட்டை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா காஸ் பை சைன் எழுதலாம், காஸ் பை சைன். அப்போ ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, கிராஸ் மல்டிபிகேஷன் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பை சைன் தீட்டா. இதுதான் கீ. மீத்திறன் படிக்க முடியல, இதெல்லாம் ஸ்டெப் எழுதணும்னு அவசியமே கிடையாது. கீ பிரகாரம் அதெல்லாம் மார்க்லாம் கிடையாது. நம்ம நேராக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஒய் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஒய் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா மைனஸ் பி, இதை கூட ஆல்ஃபாவை கூட்டும்போது ஒய் இன்ட்டு காஸ் ப்ளஸ் ஐ சைன் பை சைன் எதுனா போதும். அதுக்கப்புறம் ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எதுனா செய்யணும்னா கேள்வித்தாள்லேயே எல்லாமே இருக்குது. இங்கே பார்க்குறேன் ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா பவர் என்னு, பவரில் என்னு போடணும். ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா தான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கியூ பவர் என் போடுறேன், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் என்னு. இங்கே பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா பவர் என்னு. இங்கே டிமாயஸ் தேரத்தை பயன்படுத்த முடியும், இங்கே பயன்படுத்த முடியாது. எப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா வடிவம் வருதோ அப்போ தான் இதை பயன்படுத்த முடியும். அப்போ ஒய் ப்ளஸ் ஆல்பா பவர் என் இஸ் ஈக்குவல் டு கியூ பவர் என். டிமாயஸ் தேரத்தை பயன்படுத்தினா இங்கே ஆர்குமெண்ட்டுக்கு வரும் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா பை சைன் பவர் என் தீட்டா. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஒய் ப்ளஸ் ஆல்பா பவர் என் கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஒன்றுக்கு ஒன்று துணை இயற்கைக்கலன்னு தெரியும். ஆல்ஃபாவுக்கு ப்ளஸ் வந்து தான் பீட்டாவுக்கு மைனஸ் வரும். அப்போ எங்கே வருது, எந்த பார்ட்டில் வருது, இமேஜினரி பார்ட்டில் தான் மைனஸ் வருது. அப்போ நான் ஆல்ஃபா கண்டுபிடிச்சதை ஒய் ப்ளஸ் ஆல்பா பவர் என் கண்டுபிடிச்சதை நீ எளிமையாக என்ன பண்ணலாம், ஒய் ப்ளஸ் பீட்டா பவர் எண்ணுக்கு இந்த இடத்துல மைனஸ் மாற்றினா மட்டும் போதும். அப்போ கியூ பவர் என் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா பை சைன் பவர் என் தீட்டா. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், குழப்பமே அடைய தேவையில்ல, கேள்வித்தாளுக்கு மீண்டும் போகிறோம். எல்லாமே கேள்வி வச்சு முதல்ல ஆல்ஃபா பீட்டா நீனே மனப்பாடம் பண்ணால் கூட பரவாயில்ல, ஃபார்முலா வச்சு போட்டாலும் பரவாயில்ல. இதை கண்டுபிடிச்ச உடனே 2 இதையும் மைனஸ் பண்ணுங்கன்னு கொஸ்டின் வச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் கேள்வியிலேருந்து ஒய் கண்டுபிடிங்க, என்ன ஒய் கண்டுபிடிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நேரடியாக அந்த ஸ்டெப் ஆட் பண்ணி கியூ இன்ட்டு காஸ் தீட்டா பை ப்ளஸ் ஐ சிந்திரா பை சைன் வச்சுக்கோன்றேன். திரும்பி பவர் என்னு போடுறேன். ஒய் ப்ளஸ் ஆல்பா கண்டுபிடிச்சா ஒய் ப்ளஸ் பீட்டா எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். 2 ஒன்றுக்கு ஒன்று துணை சிக்கலன்றதுனால இங்கே மைனஸ் போட்டால் போதும். 2 இதையும் இப்போ என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைனஸ் பண்ணணும். 1 மைனஸ் 2 மைனஸ் பண்ணும்போது குறி மாற்றணும். மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு எப்பயுமே ஐ வர பாட்டு தான் வரும், இங்கே சைன் பாட்டு தான் வரும், காஸ் பாட்டு கேன்சல் ஆகும். 2த்துக்கும் பொதுவாக கியூ பவர் என் சைன் பவர் என் வெளியே எடுத்துறேன். 2த்துக்கும் பொதுவாக கியூ பவர் என் பை சைன் பவர் என் காமனாக எடுத்துறேன். அப்போ எடுத்த உடனே கழிக்கும் போது குறி மாற்றினா காஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே ஐ சைன் என் தீட்டா இருக்கும், இங்கே ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா இருக்கும். 2த்தையும் பார்த்தா 2i சைன் என் தீட்டா கிடைக்கும். இது குழப்பமாக இருந்தால் இங்கே ஆன்சர்லேயே பார்த்து எழுதலாம், கியூ பவர் என் சைன் என் தீட்டா தான் வரும். காசு வரல பாருங்கள் கேள்வியில், காசு போடணும்னு அவசியமே கிடையாது. இதை 2த்தையும் கண்டுபிடிச்சாச்சிங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், ஒய் ப்ளஸ் ஆல்பா பவர் என் மைனஸ் ஒய் ப்ளஸ் பீட்டா பவர் என் கண்டுபிடிச்சாச்சு. மீண்டும் கேள்வி தலைக்கே போகிறோம். கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஒய் ப்ளஸ் ஆல்பா பவர் என் ஒய் ப்ளஸ் பீட்டா பவர் என் பை ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவில் வகுக்கிறாங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். என்ன வச்சுருக்கோம், 2iq வச்சுருக்கோம். இதனுடைய மதிப்பை எடுத்து எழுதிக்கிறோம். q பவர் n 2i sin n theta by sin பவர் n theta போட்டாச்சு. இங்கே 2i sin n theta இருக்குது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவின் மதிப்பு 2iq தெரியும். இப்போ 2iq இங்கே போட்ட உடனே 2i கேன்சல். இப்போ நம்மளுக்கு a பவர் m பை a பவர் n a பவர் m மைனஸ் n தெரியும். அந்த விதி பிரகாரம் q பவர் n மைனஸ் 1 sin n theta பை sin பவர் n theta. இதாங்க இதனுடைய ஆன்சர். இதுக்கு விளக்கமாக கீ பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. s ஸ்கொயர் மைனஸ் 2px ப்ளஸ் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னா 2 மூலங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ 1 + i√3 1 + n எழுத முடியாது, pq தான் வருது. அப்போ ஒரு மூலம் p + iq, இன்னொரு மூலம் p - iq. இதை ஆல்ஃபான்னு ஒன்று எடுத்து சொல்கிறாங்க, பீட்டான்னு எடுத்துறாங்க. இதை கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. கேள்வி பாரு, 2 மைனஸ் பண்ணு. மைனஸ் பண்ணாலே எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், கற்பனை பகுதி தான் வரும்.
அப்போ மைனஸ் பண்ணும்போது 2iq. அதுக்கப்புறம் ஒய் கண்டுபிடிக்கணும். கேள்வியை பார்த்து கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு இது கேள்வித்தாளில் தரப்பட்டுள்ள ஒரு ரிசல்ட் cot theta q by y plus b. இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சிடும். ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா போடும்போது இது கிடைக்கும். இது நேரடியாகவே எழுதினா கூட பரவாயில்ல. ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா q பை சைன் இன்ட்டு காஸ் ப்ளஸ் ஐ சைன். இதுக்கு பவர் n போடும்போது டிமாயஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த ரிசல்ட் கிடைக்கும். இதே போன்று பீட்டாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி பீட்டா வந்தாலே மைனஸ் கிடைக்கும். ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இங்கே புக்கில் ஆன்சர் 2 q பவர் n பை சைன் பவர் n 2i sin n theta கிடைக்கும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவில் வகுக்கணும். வகுக்கும்போது 2iq. இது q பவர் n மைனஸ் 1 sin n theta பை சைன் பவர் n கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்க போகிறோங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு 3.22 s ஸ்கொயர் கேள்வி சொல்கிறேங்க. s ஸ்கொயர் ப்ளஸ் 2x s ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 = 0 என்பன ஆல்பா கமா பீட்டா என்பது மூலங்கள் எனில் y ப்ளஸ் ஆல்பா பவர் n y plus beta power n by alpha minus beta is equal to sin n theta by sin power n நிரூபிக்க சொல்றாங்க. இதுல வந்து s square minus 2x plus 2 0 என்னுடைய காரணி தீர்வு 1 plus or minus i. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. minus b plus or minus root of b square minus 4ac போட்டாலும் சரி, இல்ல plus 1 வச்சுன்னு அந்த பக்கம் எடுத்து போட்டு x minus whole square minus 1 வச்சு x minus 1 root of plus or minus போட்டாலும் சரி, 1 plus or minus நம்ம படிச்சுக்கணுங்க நல்லா. இப்போ ஆல்ஃபா is equal to 1 plus i, பீட்டா is equal to 1 minus i. ஏன்னா இரண்டு மூலங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, திரும்பி நம்ம கேள்வித்தாளில் எல்லாமே ஆன்சர் இருக்கும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கண்டுபிடிக்கணுங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கண்டுபிடிக்கும் போது 1 plus i 1 minus i. இதில் வந்து 1 plus i minus 1 plus i 1 1 கேன்சலுங்க, 2y கிடைக்கும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து 2y கிடைக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, cot theta is equal to y plus 1. இதிலிருந்து y கண்டுபிடிக்கணுங்க. அப்போ y is equal to cot theta, இந்த பக்கம் போச்சுன்னா minus 1. இப்போ y plus ஆல்ஃபா வேணும். அப்போ y plus ஆல்ஃபா is equal to cot theta minus 1, ஆல்ஃபா மதிப்பு 1 plus i. இப்போ minus 1 plus 1 கேன்சல் ஆகிடும். y plus ஆல்ஃபா is equal to cot theta cos theta plus cos theta by sin theta plus i. இப்போ y plus alpha is equal to cos theta plus i sin theta by sin theta கிடைக்கும். இங்கே அதே மாதிரி y plus alpha power n போடணும். அப்போ y plus alpha power n is equal to cos theta plus i sin theta power n by sin power n theta. இப்போ டிமாயஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும்னா இங்கே உள்ளே வந்துடும் cos n theta plus i sin n theta by sin power n, ஈக்குவேஷன் நம்பர் 1ங்க. அதே போல் y plus alpha என்பது y plus பீட்டானுடைய துணையை சிக்கலன்றதுனால y plus beta power n is equal to cos n theta minus i sin n theta by sin power n theta, ஈக்குவேஷன் நம்பர் 2ங்க. ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேள்வி சார் சொல்லுது. அப்போ 1 minus 2 is equal to y plus alpha power n minus y plus beta power n is equal to, இதை கழிச்சோம்னா என்ன கிடைக்குன்னா நம்மளுக்கு காசு தான் கேன்சல் ஆகும் குறி மாற்றினா. அப்போ இங்கே பாருங்கள் சைன் தான் கிடைக்கும் ஆன்சரில், காசு கேன்சல் ஆகிடும். இங்கே பொதுவாக இருக்கிறது என்ன இருக்குன்னா சைன் பவர் n கீழே பொதுவாக இருக்குது, காசு கேன்சல் ஆகிடும். இங்கே ஐ சைன் என் தீட்டா இது மைனஸ் ஆகும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2i sin n தீட்டான்னு கிடைக்கும். இப்போ இதை திரும்பி என்ன பண்ணணும், y plus alpha power n y plus beta power n by alpha minus beta. இதை ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவால் வகுக்கணும் கேள்வித்தாள் பிரகாரம். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுடைய மதிப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மதிப்பு முதல்ல எழுதிங்க, 2i sin n theta by sin power n theta. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து 2i, அப்போ 2i கேன்சல், sin n theta by sin power n theta. அப்போ y plus alpha power n minus y plus beta power n by alpha minus beta is equal to sin n theta by sin power n theta.
முதல்ல என்ன பண்ணணுங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 2 0 மூலங்கள் 1 + i 1 - i எடுத்துக்கிறோம். கேள்வித்தாள்